பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். தனிமையாயிருந்து எனக்கு யாரும் உதவி இல்லை, எனக்கு யாரும் ஆமேன் அந்த சப்போர்ட்டிவாக யாரும் இல்லையே, சகாயம் பண்ண யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த தனிமையானவர்களையும் விடவில்லை. ஹல்லேலூயா. தனிமையாய் தண்ணீர் எடுக்க வந்த சமாரியாவில் உள்ள அந்த ஸ்திரியை நோக்கி பார்த்தவர். நீ இன்றைக்கு தனிமையாக இருந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களால் கைவிடப்பட்டு, உறவுகள் கைவிடப்பட்டு, உறவு இல்லாமல் அல்ல, நண்பர்கள் இல்லாமல் இல்லை, எல்லாரும் கைவிடப்பட்டு நீ காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர். 2 விதமான வீடுகளும் உண்டு. குடும்பம் என்கிற வீடு, சாதாரணமாய் பில்டிங் என்கிற வீடு. ஹல்லேலூயா. தனிமையில் வாடுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு, யாரும் எனக்கு உதவி இல்லை, எடுக்கிற முயற்சியெல்லாம் ஃபெயில் என்று நினைக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையை வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று வாக்கு பண்ணின ஒரு கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்பி ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கிப்பார். உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, உனக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, உனக்கு ஒரு வீடு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த ப்ராமிஸை பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தை இருதயத்தில் பதித்து கொண்டு, ஆண்டவர் எனக்கென்று இந்த வார்த்தையை வைத்திருக்கிறேன், எழுதி வைத்துக்கொள், இந்த வசனத்தை எழுதி இருதயத்தில் பதித்துக்கொள், எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவரை துதி, அற்புதங்களை காண்பார். என்னோடு இணைந்து செபிக்கிறாய் ஒரு நிமிடம்? நான் உனக்காக செபிக்கிறேன். நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட ஜனமாய் ஆண்டவரே, உறவுகளிருந்தும் ஹல்லேலூயா குடும்பங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஜனமாய் யார் யார் இந்த நாளில் உம்முடைய சந்நிதியில் நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, அவருடைய தனிமையின் வேதனை அறிகிற கர்த்தர், அந்த தனிமையின் பாரங்களை அறிகிற கர்த்தர், சூழ்நிலை அறிகிற தெய்வம், இந்த காலை வேளையில் என் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, தனிமைக்கு காரணமாய் குறைவுகள் இருந்தால் மன்னித்து மாற்றுங்க. இந்த தனிமையின் விரக்தியை கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை ஒரு விஷயம் பிள்ளைகளுக்காக நினைத்தருளும்படி செபிக்கிறப்பா. கண்ணோக்கி பாரும். எல்லாரும் விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற வாக்கு பண்ணின தெய்வமே, நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்து நன்மையான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.